அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரை சந்தித்து 2 நாட்களாகிவிட்டன. இந்த சூழலில் போயஸ் கார்டனில் தற்போதைய நிலை குறித்து அங்குள்ள செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டறியலாம். ரமேஷ், போயஸ் கார்டனில் தற்போதைய சூழல் என்ன? தற்பொழுது அதிமுக எம்பிக்கள் பொதுச் செயலாளர் சசிகலாவை நேரில் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்றால் 2 லோக்சபா எம்பிக்கள் பன்னீர்செல்வத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தற்பொழுது போயஸ் கார்டன் நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக தென்சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்சென்னை லோக்சபா எம்பியாக இருக்கக்கூடிய ஜெயவர்தன், உதகமண்டல தொகுதியை சேர்ந்த அர்ஜுனன், அதே போல நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட எம்பிக்கள் எல்லாம் தற்பொழுது போயஸ் கார்டன் வந்திருக்கிறார்கள். மூத்த நிர்வாகிகளுடன் தொடர்ச்சியாக ஆலோசனையில் சசிகலா ஈடுபட்டு வருகிறார். நேற்றைக்கு அதிமுக எம்பிக்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் சசிகலா ஆலோசனை நடக்கும் பொழுது ஒரு விஷயத்தை வெளியில் வந்து அந்த தொண்டர்களிடம் பேசியிருக்கார். குறிப்பாக அரசியல் சாசன ரீதியாகவும் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய வகையிலும் ஆளுநர் நடந்து கொள்வார் என்று நம்புகிறேன் என்ற ஒரு பேட்டியை வெளியே வந்து தொண்டர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். 2 நாட்களுக்கு பிறகு தொண்டர்கள் மத்தியில் அந்த பேச்சு நேற்றைக்கு நடந்திருக்கிறது. குறிப்பாக அது குறித்த தகவலாம் இன்றைக்கு அவர்களுடைய நமது எம்ஜிஆர் பத்திரிகையிலும் அதே போல ஜெயா தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சிகளிலும் தொடர்ந்து ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது. இதுதான் அதிமுகவுடைய தற்போதைய நிலைப்பாடாக இருந்து வருகிறது. காயத்ரி, ஆட்சி அமைக்க உரிமை கோரி 2 நாட்கள் கடந்துவிட்டன. இந்த நிலையில் சசிகலா தரப்பின் நகர்வுகள் என்னென்ன? அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிமுக கட்சி எம்எல்ஏக்களுடைய தலைவராக தேர்வாகியிருக்கிறார். கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகிறது. ஆனால் இன்னும் ஆட்சி அமைக்க ஆளுநர் தரப்பிலிருந்து எந்தவித அழைப்பு இல்லை என்பது அதிமுகவில் தீவிரமாக உற்று நோக்கி வருகிறார்கள். சட்ட ரீதியாக எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து பேசி வருகிறார்கள். குறிப்பாக மக்களவை துணை சபாராக இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்தான் முதலில் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர், முதலமைச்சராக வர வேண்டும் என்று கூறியவர். அவர் இன்னமும் போயஸ் கார்டன் வராமல் இருக்கிறார். டெல்லியில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு அடுத்த கட்ட நகர்வுகளை டெல்லியில் இருந்து எவ்வாறு எடுப்பது என்பது குறித்து தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இங்கே வந்து மூத்த நிர்வாகிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைக்கு அமைச்சர்கள் வந்திருந்தார்கள். இன்றைக்கு குறிப்பாக தமிழக அமைச்சர்கள் யாரும் வரவில்லை. குறிப்பாக சபாநாயகர், துணை சபாநாயகர் கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் சற்று முன் வந்திருக்கிறார். மற்ற நிர்வாகிகள் அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த சின்னசாமி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் அவ்வப்போது வந்து செய்தியாளர்களை சந்தித்து வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக வளர்மதி, இலக்கிய அணி பிரிவு செயலாளர் வளர்மதி வந்து தற்போது உள்ளே சென்றிருக்கிறார். நிர்வாகிகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை ஆளுநர் எப்போது அழைப்பார் என்ற ஒரு ஒற்றை அந்த நம்பிக்கையில் காத்திருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட சசிகலா அவர்களுடைய பேச்சில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் சாசன ரீதியாகவும் ஜனநாயகப்படியும் ஆளுநர் அழைப்பார் என்று நம்புகிறேன் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் ஒற்றை வரியில் சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய பார்வையெல்லாம் கவர்னர் மலையை நோக்கி தான் இருக்கின்றன. இதற்கு மத்திய அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது அழுத்தங்கள் கொடுக்க முடியுமா என்ற விவரங்களை டெல்லியில் இருந்து தம்பிதுரை கவனித்து வருகிறார். காயத்ரி.